ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இனிய சேவை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓட்டர் ஐடியில் வந்துட்டு ஸ்ரீங்கிற அந்த தமிழ் லெட்டர் வந்துட்டு கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்போ கண்டினியூஸாக ஒரு நேம் ஸ்ரீனிவாசன் இது மாதிரி வச்சோம்னா அந்த இடத்துல ஸ்ரீங்கிறது வருது. தனியாக இப்போ வித்யா ஸ்ரீ அந்த ஸ்பேஸ் விட்டு ஸ்ரீ போடும்போது அந்த ஸ்ரீ வராமல் வேறு ஸ்பெல்லிங் ஸ்ரீன்னு எஸ்ஆர்ஏன்னு போட்டோம்னா கீழே வந்து திருன்னு வந்துடும், இல்லை வேறு லெட்டர் வரும். அந்த ஸ்ரீ எப்படி கரெக்டாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி எப்படி வந்துட்டு லாகின் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணணும் எப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ லிங்க் ஆல்ரெடி போட்டுட்டேன். அது வந்துட்டு யூடியூப் சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க. இல்லை லிங்க் வந்துட்டு லாஸ்ட்டில் கொடுக்குறேன், இல்லைனா எண்ட் கார்டில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறது, ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி. அந்த ஸ்ட்ரிங்கர் லெட்டர் மட்டும் எப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இது மாதிரி ஓட்டர் ஐடின்னு என்டர் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். அதில் வந்து லாகின் சைன்அப் இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் சைன்அப் கொடுத்துக்கோங்க. அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து. இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்தோன்னே உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணி கீழே கேப்சா போட்டுருங்க. இப்போ என்டர் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி ஆகும். உங்கள் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூ அப்ளிகேஷன். நான் இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரீம் மட்டும் எப்படி போடுறது மட்டும் சொல்கிறேன். அதுக்கு நான் நியூ அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். ஃபார்ம் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஏதோ டிஸ்ட்ரிக் ஏதோ நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஒரு அந்த ஸ்ட்ரீம் மட்டும் சொல்லித்தரனால நீங்கள் வந்துட்டு கரெக்டான டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த தாலுக்கா அதெல்லாம் போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரீங்கில் நேமுக்கு மட்டும் போவோம். இதில் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரீம் நார்மலாக அடிச்சிங்கன்னா திருவும் தான் வரும், இல்லை ஸ்ட்ரீன்னு சொல்லி வராது அந்த ஸ்பெல்லிங். இதில் வந்து ஸ்ரீனிவாசன் அடிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரீ வரும். இதில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் கீழே ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்பேஸ் விட்டு வாசன் சொல்லி அடிக்கலான்னு பார்த்தீங்கனாலுமே அந்த இடத்துல கீழே மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. திருவாசன் அப்படி தான் வரும். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீ மட்டும் தனி லெட்டரை எப்படி கொண்டு வரணும்னா, இதில் வந்து டிஃபால்ட்டாக தமிழ் கீபோர்டு அந்த கீபோர்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த ஸ்ட்ரீ வேணுங்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இங்கே புள்ளி வைக்கிறீங்க இருக்கும், இதை வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ரீன்னு இருக்கணும். நார்மல் ரீ போட்டு அந்த சுழிச்சு விடுறது ரீன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரூ கொடுத்துட்டேன். கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீங்கிறது வந்துடும். இப்படி தான் அந்த ஸ்ட்ரீங்கிற வேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக சேர்த்து அடிச்சுன்னா அந்த ஸ்ட்ரீ வந்துடும். அப்படி இல்லைன்னா மட்டும் அந்த ஸ்ட்ரீங்கிறது திருவும் தான் வரும். அதுக்கு இதுதான் இப்படி இந்த ஸ்பெல்லிங் அந்த ரீயும் போட்டிங்கன்னா ஸ்ட்ரீன்னு சொல்லி மாறிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்டு வேறு அந்த அப்ளிகேஷன் பண்ணுற டவுட்னா எனக்கு கீழே மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு.